சும்மா மொபைலை கையில் எடுத்தாலே 500 ரியால் ஃபைன் இப்போ. قد كده بس في ركبة இல்லை விட்டு எஞ்சிட்டு போகிறாங்கப்பா. هذا سوري هذه؟ هذا مين هذا سعودي ولا؟ سعوديين. வாக்கிங் டைம். டிரைவர் உண்டு, கார் உண்டு. ரைட் சைடில் இருக்குல்ல அந்த கடை தான் போகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருப்பீங்க நம்புகிறேன். மீண்டும் உங்களோட இணைப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஃபோக்கஸ் வியூ நீண்ட இடைவெளிக்கு பிறகு அப்படியே ஒரு சின்ன விளாகாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மதியானம் 12:30 மணி ஆகுது. ஆமாம், ஆக்சுவலாக வந்து ஒரு பள்ளி ஒன்று பார்த்தேன். ஒரு பள்ளிவாசல் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த பள்ளியில் போய் தொழுலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எப்போதும் ஸ்கூலுக்கு போவேன், இந்த வழியாக தான் ஸ்கூலுக்கு போவேன். அப்படியே போகும்போது இந்த பள்ளியாக பார்ப்பேன். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த பள்ளியாசல். சவுதி அரேபியா எல்லாமே பெரிய பள்ளியாசலாம் இருக்குது, சின்ன பள்ளியாசம் பெரிய பள்ளியாசம் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இது கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சரி உள்ளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமே அப்படி நிப்பாட்டி தொழுதேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை நான் ஷார்ட்ஸில் போடுறேன் அந்த வீடியோவை. முன்னாடியே எடுத்துட்டேன், ஷார்ட்ஸுக்கு போடுற மாதிரி எடுத்துட்டேன். ஸோ நான் அதில் போடுறேன், லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள். சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து ஸ்கூல் டியூட்டியை நோக்கி போவோம். இதுலேருந்து நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி வேலைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வந்ததோடு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மணி வந்து 12:40 ஆக போகுது, 38 ஆகுது. ஸோ பசங்க வரதுக்கான வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் எந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளுக்கு வந்து காலையில் எந்திரிச்சு ஸ்கூல் டியூட்டி இருக்குது, ஸ்கூல் எடுக்கிற டியூட்டி இருக்குது. அதுக்கு பிறகு வந்து ஏதாவது கடைகளுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதுதான் வரும். திரும்ப அதையே போட்டுட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி, ஓகே. இருந்தாலும் திரும்ப வந்து முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முயற்சி. விளாகு இப்போது குளிரும் ஸ்டார்ட் ஆக போகுது. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், வெயில் கிடையாது. பார்ப்போமே. காரணம் வந்து நிறைய போடாதது காரணம்லாம் வந்து ரொம்ப பெரிய காரணம்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் ஒரு லேசி தான். நான் வேலை பார்க்குறோம், காலைல எந்திரிக்கிறோம், சரி கொஞ்சம் வேலையை பார்த்து கொஞ்சம் நேரம் படுக்கிறோம், இந்த மாதிரியே ஓடுது. இப்போ நம்மளுக்கு வேறு ஏதாவது ஒரு வேலையை ஒன்று நம்ம வச்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்கு நினச்சி இந்த விளாகை போட்டோம் நம்மளுக்கு. ஏன்னா இடையில என்னுடைய பாஸ் கூட கேட்டார், என்ன உன் வீடியோலாம் வரதே இல்லை அப்படிங்கிறாரு. எனக்கு பயங்கர ஆச்சரியமாக போச்சு. என்னது வீடியோ வரது இல்லையா? அப்போ அவர் பார்க்குறாரு போல இருக்கு நினச்சிக்கிட்டு, ஏன் போடுறதில்ல அப்படின்றாரு. எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது வந்து பசங்கள்லாம் யாரையும் காமிக்காத, ஏன்னா நம்பர் பிளேட்லாம் வந்து ஹைட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அட்வைஸ் கொடுத்தாரு. சேஃப்டியாக பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். ஆனால் அது உன்னுடைய ரிஸ்க்கு தான், ஆனால் வந்து ஃபைன்லாம் வராமல் பார்த்துக்கணுங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஃபைன் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா வந்து சும்மா மொபைலை கையில் எடுத்தாலே 500 ரியால் ஃபைன் இப்போது. ஏன்னா வந்து சிஐடி சுற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ ரியாத் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது, முன்னாடி மாதிரிலாம் இல்லை. இப்போ ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. நீ எல்லா ரோட்லேயுமே சிஐடி சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த நேரத்தில் மொபைல் எடுப்போம், எப்போ ஃபைனை போடலான்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க எல்லாம். ரெண்டாவது கேமரா, நிறைய கேமரா, ஸ்ட்ரீட் கேமரா, சிக்னல் கேமரா நிறைய வந்துடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் சரி வேண்டாம்னு சொல்லி விட்டு வச்சுருந்தேன். சரி கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சரியா? வேறு என்ன, இப்போ மதியானம் சாப்பாட்டுக்கு நம்ம ரூமில் எதுவுமே இல்லை. இனிமேல் தான் போயிட்டு தயார் பண்ணணும். ஒன்று ஹோட்டலில் சாப்பிடணுமா இல்லை வந்து ரூமில் சமைச்சு சாப்பிடணுமா அப்படிங்கிறத ரூமுக்கு போன பிறகு தான் நம்ம அந்த திட்டமே போடணும். இப்போ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பசங்களை அழைச்சிட்டு போவோம். என்ன சாப்பாடுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ரூமுக்கு போனால் சரி வராது, ஹோட்டலில் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டேன். ஹபீபி ஹாலா صديق جيب ربع كبسة رجل، ربع كبسة رجل. في فخم في فخم، جيب فخم ما في سوايا. اوكي ربع كبسة ஃபஹம். அதுக்கு ஜர்ஜீர்
ஒரு வெங்காயம், ஒரு சட்னி, அவ்வளோதான். இதுதான் மதியான சாப்பாடு. ஒரு கோக் லைட், அதுதான் தான் இறங்கும். 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்து சாப்பிட்டு போயிட்டுருது. ரூமில் சாப்பாடை ஆக்கிறதுக்கு அலுப்பு தான். அதனால் வந்து சாப்பிட்டு போய்ட்டுன்னு சொன்னால் ஒரு வேலை முடிஞ்சு. ஃப்ரெண்ட் லெமன் கேட்டேன். லெமன் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுதான் ஜெர்ஜீர். இந்த இலை இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. இதுக்கு பேர் ஜெர்ஜின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கசப்பாக இருக்கும். நல்லது தான். இது வந்து கொலஸ்ட்ரால்லாம் இது கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். கொலஸ்ட்ரால்லாம் இது வந்து அப்படியே இந்த இருக்கிற ஆயிலை வந்து இது அப்படியே ரெடியூஸ் பண்ணுவாங்க. இந்த இலை ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. அது சாப்பாட்டில் வச்சு சாப்பிடணும் தான் கொஞ்சம் கசச்சிச்சின்னு சொன்னாங்க. ஓகே, நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சரியா? சாப்பிட்டதுலேயே பாக்கி இவ்வளோ இருக்குது. இப்போ நான் இதை எதுக்கு கையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொன்னால், இந்த புறாலாம் மேயம் அதுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். பட்டு இப்போ இந்த சவுதி அரேபியாவில் வந்து அதையும் வந்து அங்கங்கே இந்த இறைகள்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் என் ரூமுக்கு மேலே வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் போட்டு விட்ருவேன். அது ஒரு 5-10 நிமிஷத்தில் வந்து சாப்பிட்டு போயிடும். இது வெளியில் வந்து எங்கேயும் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் வந்து எங்கேயும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வந்து இங்கே வந்து தடை பண்ணுறாங்க. அந்த புறாக்கெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிற. புறா அந்த பூனைலாம் நிறையா மேயும், அதுக்கெலாம் வந்து போடக்கூடாதுங்கிறாங்க. எதுக்காக போடக்கூடாதுன்னு சொல்கிறேன், இந்த கொசு, இந்த ஈ முக்கிறது, இந்த கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்லாம் தொற்று நோயெலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது என்ன அதோடைய எப்படி சொல்கிறது, எல்லாம் அது இறையை வந்து தானாகவே தேடிக்கும், நம்ம போய் போட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்குக்கு வராங்களா என்னன்னு தெரியல. அது பரவாயில்ல, நம்ம மேலே தானே வைக்கிறோம். அது சாப்பிட்டு ஒரு 5-10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அந்த சாப்பாடு. உடனே வந்து சாப்பிட்டு போயிடும். அதனால் நான் வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு ரூமுக்கு மேலே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. என்ன தண்ணிக்கெல்லாம் வெளியே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இது வந்து நான் வண்டி வாஷ் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கேன் தண்ணி. அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை, வண்டி வாஷ் பண்ணுறதுக்கு. மேலே நம்ம செட்டப்பை பார்த்தீங்களா, அந்த கேனில் தண்ணி வச்சுருப்பேன். தண்ணி வந்து குடிச்சிட்டு போவோம். இந்த மாதிரி மிச்சம் மீதி சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன், அது மேலே போட்டுருவேன். இந்த இடத்துல வச்சுருவேன் சாப்பாடை. அழகாக வந்து அங்கே சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு போயிடும். ஓகே, அது ஒரு செட்டப்பு. சரி வாங்க நம்ம ரூமுக்கு போவோம். இதுதான் நம்ம ரூமு. பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியாது, அப்படியே ஒரு மாதிரியே ஒரு செட்டப்பில் இருக்கும். ஆமாம், டிவி இருக்குது, டிவி ஓடிட்டுருக்கோம். என்னப்பாச்சு, பேட்ரி வீக்கா? நம்ம இந்தியன் ஸ்டைலில் ஒரு தட்டுவோம். வந்துருச்சா? நம்ம ஒரு ஆள் வந்துருக்கா, பர்மாவி, மியான்மர், இப்போ மக்கா. ஒரு பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிறகு. ஆனால் மாவி ரக்கவா அவ்வளோ வாகது மாறா அந்த தோப்பு எனக்கு வாங்கிட்டு வந்தான் அவன் மக்காவிலேருந்து. நான் ஒன்றும் போடல, ஒரு வாட்டி தான் போட்டேன், போடல. அதுதான் கேட்குறாப்புல. வாயின் மித்தாரோ ஃபிலேல் رمضان رو طيب انا ابيض اول انا اسوي مقص كويس. هذا مقص كويس 100. هذا مقص كويس 100. هذا بعدين هذا في كده زياده. هذا توب حق النوم يا حبيبي، ما يطلع برا هذا كده. لا هنا هذا اوكي توب، هنا ممنوع رياض. هذا ممنوع؟ انت لا تطلع برا. لا ايوه انا ما اطلع برا. ايوه انا شوف هذا في كويس. ايوه شويه دبه. هذا كم؟ هذا كم؟ 56 SM. سمال. لازم انت يعني سمسم 56 اوكي SS. يس ايوه اوكي
انا اروح مره ثانيه. اوكي اجيب طيب كيف؟ ما في مشكله، هذا شويه دبه ما يطلع برا، هذا بس نوم. هذا انت شوف انا نخيف، انت إيه. دب شويه. انا شويه انا اخذ 56 إيه. اس اس يس جسمي يس كامل 100. 100 انت لازم تاخذ، انت لازم انت دب شويه، لازم 56 اوكي اس ام. يس يم اوكي. برضو انا اجيب هذا. ايه شوف انا طيب. نفس المقاس اجيب. ايه بعدين انت لو في صار شيء شوف برا يطلع انت تجيب، هذا ما يبقى لازم يطلع برا دي. انت عشان تطلع برا. ايوه خلاص اجيب تاني. شوف هذا مو زي كده، اوكي. مو زي كده، اللنجة دي كده بس في ركبه. ركبه اوكي. هذا دي نيك ركبة نيك زي ايوه كده. نيك لا ما في هذا، اوكي. ما في هذا، بس هذا فيه. اوكي إن شاء ما في الله. مشكله. اكل خلاص والله انا ما انا اروح متى ما انا اكل خلاص الحين انا يجي. روح انت. انا ايش اسمه، انا ابغى هذا امرسا. امرسا وشو انت في هنا انه ترى في رجله هذا تبغى شيل، هذا ما في مشكله شيل. انت اكل في روس، فيه روس ركب. هذا والله ثاني هذا. هذا تاني، هذا خلاص يعني. ايوه هذا حامض شويه صح؟ ஏய் சார் ஆக்சுவலாக இப்போ ஒரு ஆள் வந்து பார்த்துருப்பீங்க பேசுனதை. அவனுக்கு வந்து மியான்மர், பர்மா, அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அந்த யுத்தம் போர் நடக்கும்போது அகதியாக வந்து இங்கே சவுதிக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக எல்லாம் மக்காவுக்கு வந்துட்டாங்க. மக்காவில் வந்து எல்லாம் ஐக்கியமானதுக்கு பிறகு இங்கே மக்காவில் வந்து அவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுத்துருச்சு. அவங்களுக்கு வந்து இங்கே இக்காமா, அதாவது ஐடி கார்டெலாம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். வீடுலாம் இருக்குது, இடம்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து முக்கால்வாசி அகதியாக வந்தவங்க எல்லாத்துக்குமே மக்காவில் இடம் கொடுத்து இங்கே தங்க வச்சுட்டாங்க. இவங்களாம் வந்து ஒரு 2-3 தலைமுறையாக இங்கே இருந்துகிட்ருக்கான். ஆமாம், இவங்க அப்பாவுடைய அப்பா வந்திருப்பாங்க, அத்தாவுடைய அத்தா, அந்த மாதிரி உள்ள காலத்தில் வந்ததோட இங்கேயே தங்கிட்டாங்க. இவங்களாம் ஃபுல்லாக அரபி தான் பேசுகிறான். அவன் மதர் டங் வந்து வீட்டில் மட்டும் தான் பேசுவான் போல இருக்குது. ஆனால் பக்கா அரபி பேசுகிறான், எழுத படிக்க எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். இப்போது மக்காவில் வந்து ரெனிவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த காபாவை சுற்றி ரெனிவேஷன், நிறையா ஓல்டு பில்டிங்லாம் இடிக்கிறாங்க. அந்த அவனுக்கு காபாலேருந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ட்ராவல் தான் அவன் வீடு. இப்போ அங்கே எல்லாத்தையும் இடிச்சிட்டு வேறு இடத்துல கொடுக்க போகிறாங்களா, இல்லை வந்து காசாக கொடுத்துட்டா வேறு எங்கேயாச்சும் வாங்கிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரில. எல்லாம் அந்த காலத்தில் வந்தப்போ அந்த இடத்துல தங்கிக்கிட்டாங்க போல இருக்குது. இப்போ வந்து எல்லாத்தையும் வெளியாக்கிட்டோன்னா இப்போ ரியாத்து பக்கம் வந்து வேலை தேடிக்கிட்டு இங்கே வீட்டு வேலை என்ன மாதிரி ஒரு டிரைவராக தான் ஒரு வீட்டில் வேலை பார்த்துட்ருக்காப்புல. ஸோ மியான்மர்லேருந்து வந்தவங்களுக்கு இங்கே வந்து அகதியாக வந்தவங்களுக்கு இங்கே குடியுரிமை கொடுத்துருக்காங்க மக்காவில். அது எனக்கு இங்கே வந்த பிறகு தான் தெரியும். இந்த மாதிரி இன்னொரு பையன் இருக்காப்புல, அந்த பையனை சந்திக்கும் போது தான் தெரியும். இப்போ 2வது ஆளாக இந்த பக்கத்தில் வந்திருக்காப்புல. அதுதான் அப்புறமா சொல்கிறேன்னு சொன்ன செய்தி. இது ஒரு புது தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சரியா? 1 மணி நேரம் திறக்கு. வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். யோ என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம ரூமுக்கு வந்த புது அரபி. ஆமாம், ஜம்முட்ருக்காப்லே வந்து படுத்துட்டாப்லே கட்டில் அரபி. இந்த மாதிரி ஒரு அரபி எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? பாபா ஒரு விசா இருந்தால் கொடுங்க பாபா. என்ன செய்தி? யோ நிப்பாட்டியா போதுமியா? கோவப்பட்டாப்பில் அடைக்கிறோம். தென்காசி ஷேக் பாபா அப்துல் ஜப்பார் அவர்கள். ஆமாம், தெரியுமா இல்லையா? ஜம்முன்ருப்பாப்புல. அதாவது தேவை விசா தேவைன்னு சொன்னால் இவர் கான்டாக்ட் பண்ணலாம், என்னை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு நல்ல விசா எடுத்து தரேன். அப்படி தானடா? அரபி வாடா போடான்னு சொல்லி கூப்பிட்ற ஒரே ஆள் நாத்தான். டேய் இங்கே பாடுறா, பார்த்தீங்களா அரபி பார்க்குறாப்புல. வாடா போடாங்கிற. சாரி பாபா, சரி போயிட்டு வாடா. டே அரபி கிளம்பு. ஒரு மாதமாகவே ஒரு பசங்க தொல்லை கொஞ்சம் தாங்க முடியாமல் இருக்குது. பசங்க வந்து இந்த கல்லை விட்டேஞ்சிட்டு போகிறாங்கப்பா. செத்த நேரம் தூங்க முடியல. ஒரு 5:30-6 மணிக்கெலாம் வந்து 5:30 மணி 6 மணி 4 மணி டைமே இல்லை. இந்த பக்கம் ஓடுறவங்களாம் இந்த பக்கம் ஓடுறவங்களான்னு தெரிய மாட்டேது.
ஆனால் ஒரு தடவை இங்கே வச்சு பிடிச்சிட்டேன், பட் கை மீறி ஓடிட்டானுங்க. அப்புறம் செக்யூரிட்டி போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். சரி நான் பார்க்குறேன், நீ திரும்ப கல்வி விட்டு இருந்தால் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. வீடியோ எடுத்துகிட்டே போவோம். இந்த பக்கம் ரைட் சைடில் எங்கேயாச்சும் நிற்கிறாங்களான்னு பார்ப்போம். பார்த்தா பிடிச்சிட வேண்டியதான். இப்போ நம்மளை பார்த்து அவன் ஓன்னான்னு வச்சிங்களேன், பார்ட்டி அவன் தான். அப்படியே நேராக போய்ட்டு நம்ம வந்து செக்யூரிட்டிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஓகே, காணும். அப்போ ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ايش رايك؟ لا والله ما ها؟ انا ما سويت بس شيء. تمشي معهم، ما تمشي والله معهم، مشيت معهم. تمشي معهم ترجمون غرفة الحارس. انا ما رجعت. ليش؟ انا ما رجعت. قسم بالله لا يجي ثاني مرة، ها؟ لا اوديك الشرطة انت وياه، فاهم؟ خليه يجي ثاني مرة يشتكي طيب منك او من غيرك. امسكك انت على طول مباشرة، انت تعرفون واحد من الجزء. اوكي؟ اوكي؟ ابوك ما يرضى ترى، ترضى اني اجي ارجم بيتكم؟ انا ما سويت شيء. ما هي المشكلة، بس تعرفون من يرجم، تعرفونه صح؟ المفروض تنصحه، لحد ما لي دخل انا ما هو بنا، لا بس انصح قول له عيب ان شاء الله. ابوك ما يرضى، إيه. صح ولا لا؟ وانت وياه في السكن يرجمون غرف السواقين، بيرضى عليك؟ بيمنعك في البيت ويخليك ما تطلع الشارع. ايه علموهم، ترى انتم مسؤولين الاثنين هذول، والله لا يجركم. هذا سوري يعني؟ ها؟ هذا مين هذا؟ سعودي ولا؟ سعوديين. سعودي؟ ايه والله لا يجركم ترى، وبلقاكم أنا فكر ما في سعودي كذا. وخليكم تجيبون يرجم، ولا انصحوهم قولوا عيب. صورهم عشان انت شكرا لك، يعطيك العافية. أنا ما في شوي أنا بس ريكاردينج. شرطة يجي هذا سكيورتي كلام ده برانك برا. لقم اخويك غلط فهمه، قول له هذا عيب ما يجوز، هذا المسلمين احنا بطنا مستوى عادي كان، ابوي ما يرضى الناس يسوون الغلط، ولا تعال بلغني البوابه، ولا بلغني فيهم البوابه، قول هذا وهذا يرجمون، واشكرك بعدين. شكرا لك، يعطيك العافية، جزاك الله خير. சொல்லிட்டேன் வர்றானுங்க பாருங்க. அந்த நேரத்தில் செக்யூரிட்டி வந்து அப்புறம் நான் நின்றுட்டு இருந்தேன். அப்படியே போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டேன். இனிமேல் அந்த பக்கம் வரமாட்டானுங்க. அதில் ஒரு போய் மஞ்சள் சட்டை போட்டுட்டு இருந்தானா டிஷர்ட்டு, எனக்கு தெரியும் அந்த ஆளை அப்படின்ட்டான். அதோடு பிடிச்சிட்டு அவனுக்கு ஒரு பாட்டை விட்டுட்டு, இனிமேல் நீ அடிச்சேன்னு சொன்னால் நான் சூத்தாட்டை பிடிச்சி கொடுத்துருவேன், போலீஸ்ட்டை பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டான். பறந்துட்டானுங்க, இனிமேல் வரமாட்டானுங்க. ஆமாம் பார்ப்போம், ஒரு ஆளை பிடிச்சாச்சுல, இனிமேல் வரமாட்டானுங்க. வந்துடல. ஓகே, எனிவே கொஞ்சம் நிம்மதியாக போயிட்டு ஒரு காஃபி போட்டு குடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. காஃபி போட்டு குடிப்போம். இன்றைக்கி விலாக ஆரம்பித்ததும் போதும் ஒரு மாதிரியாக போகுது. ஓகே, எனிவே நம்ம வந்து காஃபி சாப்பிட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் அப்படியே டைம் கொஞ்சம் இருக்குது. எப்போ டியூட்டி வரும்னு எனக்கு தெரியல. வந்துச்சுன்னு சொன்னால் எப்போ ஒன்றுமோ வரும், டைமிங்கே கிடையாது ஆக்சுவலாக ஹவுஸ் டிரைவரை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம வந்து செட்டப் வந்து வாக்கிங் டைம். சரி, நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே வாக்கிங் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியிருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சும் ஒரு வாக்கிங் போயிட்டு வருவோம். ஆனால் இது ரெகுலராக பண்ணுவேனான்னு பார்த்தா அது முடியாது. ஒரு 2 நாள் பண்ணுவேன், திரும்ப விட்டுருவேன். இப்படியே விட்டு தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போது வாக்கிங் போவோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வேலெட்டை வந்து காரில் வைக்கணும். மேக்ஸிமம் நான் காரில் தான் வச்சுருவேன். என்ன காரணம்னு சொன்னால், ரூமில் வச்சோன்னு சொன்னால் மறந்துட்டு போயிடுறேன். ரெண்டாவது நம்ம கார்டு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ முன்னாடிலாம் வந்து நான் தான் என் கார்டுலேருந்து தான் செலவு பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம போஸ் வீட்டிலேருந்து இந்த கார்டு, ஒரு ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டாங்க. நீ அதிலே செலவு பண்ணு, அதிலே பெட்ரோல் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நியர்பை ரூம்லேக்கிட்டே அப்படியே ரவுண்டிங்கில் வந்துட்டு இருந்தால் தான் ஒரு 5-10 நிமிஷத்தில் ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும் ரூமு. அந்த டிஸ்டன்ஸில் தான் நான் வந்து வாக்கிங் அப்படியே ரவுண்டிங் போய்ட்டுவேன். இப்போது வந்து ஏன்னா எந்த நேரத்தில் டியூட்டி வரேன்னு தெரியாதா, அதுதான் பிரச்சனை. அதனால் நியர்பைலேயே அப்படியே வாக்கிங் அப்படியே சுற்றிட்டு வருவேன். யாராவது நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே போவேன். இதை ரெகுலராக பண்ணணுன்னு தான் ஆசை, முடிய மாட்டுது.
பார்ப்போம். அப்போ போகிற வழியில் நம்ம முனீரையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. முனீர் வந்து ஃபோனு வச்சு கொண்டு இருக்கு. ஆமாம் 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 அப்படி அப்படியே ஆமாம். என்ன முனீர் നടക്കാ? இல்லை ഞാൻ 7 മണിക്ക് അവനെയും കൊണ്ട് ഹോസ്പിറ്റലിൽ പോകുന്നത്. ആ 7 മണിക്ക് വണ്ടി താഴെ അവിടെ തന്നെ പാർക്കിൽ തന്നെ കിടക്കും. അങ്ങനല്ലേ ഇവിടത്തെ ആ 7 മണിക്ക് പോകണം. அது சரி. சரி ஓகே, நான் அப்படியே கறங்கிட்டு வரேன். സുലൈമാൻ നബി പോകണം. ம் അതാ അങ്ങ പോകുന്ന ஆ അസുഖത്തിന് അപ്പടി ഇപ്പടിയൊന്നുമല്ല, സംശയം ചോദിക്കാൻ പോകുന്നത്. ஆ സംശയம்தான். സംശയം ஆ ഡോക്ടർക്ക് സമയമുണ്ടെങ്കിൽ സംശയം തീർക്കും, ഇല്ലെങ്കിൽ പെട്ടെന്ന് വരും. இப்போ கிறங்கணும். ആമാ ആമാ. ஆ അവിടെ ഡോക്ടർക്ക് മൂടുണ്ടെങ്കിലേ സംശയത്തിന് നിവാരണമേ ഉള്ളൂ. അല്ലെങ്കിൽ അയാൾ നീറ്റ് അയാളുടെ പാട്ടിന് പോകും. ഇയാള് ചെന്ന് സംശയം ചോദിക്കാൻ തുടങ്ങും. ഡ്രൈവറുണ്ട്, കാറുണ്ട്, ആ അപ്പടി സകൽ സിയാറ. പിന്നെന്തോ ഒരു മുട്ട് ഇണക്ക് മാറ്റി വെച്ചെന്നും പറഞ്ഞത് ഡെയിലി എന്തോ ആശുപത്രിയില് ആരും ஆப்ரேட் ചെയ്യാത്ത. அப்படியே கொஞ்சம் நேரம் முனீர் ரூமில் ஸ்டாப்பு அங்கே முடிச்சுட்டு அவருக்கு ஒர்க் வந்துருச்சு, அவர் கிளம்பிட்டார். நம்ம அப்படியே ஒத்தையம் பக்கம் சூப்பர் மார்க்கெட் பக்கம் போயிட்டு உள்ளே போயிட்டு ஏதாவது வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போகலாம். பால் தேவைன்னு நினைக்கிறேன், பால் வாங்கணும். வேறு என்ன சொல்லிட்டு பார்ப்போம், ஏதாவது இருந்தால் வாங்கலாம். அப்படியே நம்ம பாய் ஒருத்தர் இருப்பார், தென்காசி பாய், அவரும் இருக்காருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம இத்ரீஸ் பாய் நிற்கிறாவில் பாருங்கள், இத்ரீஸ் பாய் அப்படியே ஃபுல் ரவுண்டு தான். எங்கே ஆளையே காணோம். ஓட்டன்னு இங்கேயே தான் நிற்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் ஒத்தையமில் தான் வேலை பார்க்குற மாதிரி தெரியுது எனக்கு. எப்போ கேட்டாலும் ஒத்தையம் போகிறேங்கிறீங்க. ஒத்தையமில் அப்படி என்ன தான் இருக்குன்னு தெரியல எனக்கு. ஏதாவது ரகசியம் இருக்குதா? ஆ ஆ ஒரு ரகசியம் இல்லைண்டா, பொழுது போனால் இங்கே தான் நிற்கிற மாதிரி தெரியுது. இன்னும் நாட்டில் கடத்தூரில் நிற்கிற மாதிரி. ஏன் பாய் டியூட்டி இருக்குது, கூப்பிட்டா போகணும். அதனால தான் அப்படியே பக்கத்துலேயே சுற்றிட்டு இருக்கேன். டாக்டர் வந்து வாக்கிங் போக சொல்லியிருக்காரு பாய், வாக்கிங் போகணும். அது கண்டினியூ பண்ண முடியல, கண்டினியூ பண்ணணும். ஆமாம் நடந்துட்டேன் அப்படியே சுற்றி வரேன். அப்படியே நடந்து அப்படியே முனீர் ரூமுக்கு போயிட்டு அப்படியே ஒத்தையமுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக நீங்கள் நிற்கிறீங்க. ஆமாம், அப்படியே ரெக்கார்டிங்லேயே தான் வரேன், கரெக்டாக நீங்கள் நிற்கிறீங்க. பாய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல இருக்கு. சீஸ் கட்டிங் எல்லாம் உங்களை படம் பிடிக்கத்தான். ஆ ம் என்ன வேலை நடக்குது? ஆ அப்படியே வந்தோம், அப்படியே வாக்கிங் வந்துட்டு அப்படியே உங்களையும் பார்த்து சந்திச்சுட்டு சலாம் சொல்லிட்டு போகலான்னு. இனிமேல் தான் சாப்பிட்ணும். ஆ இனிமேல் தான் அதை பற்றி திங்க் பண்ணணும். இது கறி கொஞ்சம் சவுச்சவுன்னு இல்லை, சக்கையாக இருந்துச்சு. இல்லை கொஞ்சம் சக்கையாக இருந்துச்சு, கொஞ்சம் குலவா இல்லையா போய் அந்த இறைச்சி? ஆமாம் பொரிச்சு தான் அப்படியே லேசாக தொக்கு மாதிரி வச்சு, தண்ணியே காமிக்கல. நீங்கள் சொன்ன மாதிரி மசாலா போட்டு பிரட்டி கொஞ்ச நேரம் 10-15 நிமிஷம் வச்சுட்டேன். ஆமாம் அது பெரிய மாடு போல இருக்குது பீஃபு. அப்படியே நூலாக இருந்துச்சு, சக்கையாக இருந்துச்சு. ஆமாம் சின்ன மாடுனா நம்ம பாலும் வாழைப்பழமும் வாங்கி வச்சு கவுண்டரில் கூட்டமாக இருக்கிறது. ஆ ஏன் காசு நான் போடவா? மணி 9:40 ஆக போகுது. ஓகே, மத்தியானத்துலேருந்து டியூட்டி இல்லை, ஸ்கூலு முடிஞ்சு வந்ததுலேருந்து டியூட்டி இல்லை. சரி
இதுக்கு மேலே எங்கே டியூட்டி வரப்போகுது, நம்மளும் வாக்கிங் போயிட்டு வந்திருக்கோம், ஏதாவது சாப்பிட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது டியூட்டி வந்துருச்சு. வாங்க போவோம், எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு சொன்னால் 2 வேலை கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ஷீஷா, செகண்ட் ஒன் ஃபார்மசி. 2 வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு ஷீஷா கடைக்கு போகிறோம். ஷீஷா கடையில் போயிட்டு ஷீஷா வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு ஃபார்மசி. இது ஒரு 7 மணி 8 மணி அந்த மாதிரி சொல்லியிருந்தா வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம். இதுதான் டிரைவர் ஜாபில் ஒரு டாஸ்க்கான ஒரு டாஸ்க்கு. இதுதான் டிரைவர் வேலை, ஹவுஸ் டிரைவர் வேலை. எந்த நேரத்தில் வேண்டாலும் நமக்கு வேலை வரலாம். வாங்க போவோம். டிராஃபிக் இருக்காது இந்த நேரத்தில், அது ஒரு பெஸ்ட்டு. இதில் போகிறதுக்கு, இந்த நேரத்தில் போகிறதுக்கு கொஞ்சம் டிராஃபிக் இருக்காது. டியூட்டி வந்து பக்கத்தில் தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து அப்படியே வாக்கிங்லாம் போயிட்டு வந்து இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிடுவோம், இதுக்கு மேலே எங்கே வேலை வரப்போகுது அப்படின்னு நினச்சேன். வந்துச்சு பாருங்க வேலை. எல்லா ரோடும் அடைச்சி வச்சுருக்கானுங்க, எங்கேயுமே வர முடியாது. ஸ்ட்ரைட்டாக போனால் போக முடியாது. ஃபுல்லாக ரோடு ப்ளாக்கு. ரியாத் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வேலை நடக்குது. கூகுள் மேப்பே குழந்தை போய் கிடக்குது. ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு ரைட்டை திரும்புங்க, லெஃப்டில் போயிட்டு யூட்டர்ன் பண்ணி திரும்ப ரைட்டில் வா அப்படின்னு சொல்லும். கொஞ்சம் புதிய ஆள்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் தடுமாறி போயிடுவாப்புல. இப்போ இந்த இடம் நம்மளுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு தெரியுதுனால நம்ம நிறையா போயிட்டுருக்கோம். இப்போ இந்த கூகுள் மேப்பை போட்டோன்னு வச்சிங்களேன், மாற்றி காமிக்குது. இந்த கடைக்கு வந்து வேற எங்கேயோ சுற்றி விட்டு காமிக்குது. ரொம்ப தலைவலியாக இருக்குது. இப்போ தெரியாத இடத்துக்கு ஒரு லொக்கேஷனை போட்டு போகும்போது ரொம்ப தலைவலி. என்ன செய்யறது? கொஞ்சம் கவனித்து தான் வண்டியை ஓட்டுற மாதிரி இருக்குது. இதான் வந்தாச்சு. இந்த வேலையை முடிச்சுட்டு நஹதி ஃபார்மசிக்கு போகணும். அது போகிற வழியில் இருக்குதா இல்லை வேறு வழியில் இருக்குதான்னு தெரியலையே. எங்கேயா இருந்தாலும் போயிட்டு தான் போகணும், வேறு வழியில். ஓகே, இப்போ நம்மளுக்கு அங்கே பார்க்கிங் ஸ்லாட் இருக்குமா அப்படிங்கிறது தெரில, அதை கொஞ்சம் பார்க்கணும். எங்கே பார்த்தாலுமே வந்து போங்க சார், கொஞ்சம் நின்று தான் போகணுமா, போங்க. அந்த கார்னர்லேயே தான் இருக்குது கடை. பார்க்கிங் இருந்தால் நல்லாயிருக்கும். பார்க்கிங் இந்த கடை தான், ரைட் சைடில் இருக்குல்ல, அந்த கடை தான் போகணும். இப்போ நம்ம எங்கே போகிறது? காரை கொஞ்சம் முன்னாடி போட்டுடலாமா? முன்னாடி போட்டுருவோமா? இங்கே இருக்குமா? நடந்து போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே போட்டுடலாம். வாங்கியாச்சு, போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்தது ஃபார்மசி. எல்லாம் சுரா வண்டியை வந்து நான் அங்கே பார்க் பண்ணிட்டேன். இந்த வழியாக தான் வந்தேன். வந்துட்டு ஃபார்மசிக்கு போகிறதுக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்குது ஃபார்மசி. ஸோ நம்ம அங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் எடுக்குது. நம்ம ஒரு 3-4 நிமிஷம் வாக் பண்ணணும்னு சொன்னால் அந்த நாதி ஃபார்மசிக்கு போயிடலாம். நல்லா டிராஃபிக்காக இருக்குது. ஃபார்மசிக்கு வந்தாச்சு.
மெடிசன் வாங்கியாச்சு. அது ஃபுட்டு சப்ளிமெண்ட்ரி. ஓகே, தண்ணி தாவம் எடுத்துருச்சு. பாட்டில் எப்போதுமே தண்ணி இருக்கும், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இது கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. சரியா? அந்த ஒன் யூஸ் பாட்டில் இருக்குல்ல, அது ஒன்று வாட்டி குடிச்சிட்டு திரும்ப அதில் பிடிச்சிட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் குடிக்கக்கூடாது. தேவையில்லாத ஒரு வேலைகள், அதில் தான் வந்து பல பிரச்சனைகள் வருது. அதனால் வந்து தூக்கி போட்டுருங்க. ஒரு வாட்டி யூஸ் பண்ணால் தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் கிடச்சிச்சின்னா யூஸ் பண்ணுறது பெட்டரு. ஆமாம், இல்லைண்டா வந்து தண்ணி வாட்டர் பாட்டிலுக்குன்னே தனியாக பாட்டில் வைக்கிறதுல ரீயூஸ்க்கு, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சரியா? இது வந்து ஒரு ஆப்பிள் ஜூஸோடைய பாட்டிலு, அதை யூஸ் பண்ணலாம். அதனால் சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு இல்லை தண்ணி ரீஃபில் பண்ணி காரில் வச்சுட்டு சொன்னால் அது அப்படியே கிடக்கும். தேவைப்படும் போது குடிச்சிக்கலாம். வாங்க நம்ம கிளம்புவோம். நம்ம டைம் அவுட் ஆகிடுச்சு. எப்படி இருந்தாலும் நம்ம வந்து டைமை நிறையா சேவ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் போய் கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகே, போகலாமா? போகலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறது ரொம்ப ஈஸி. அதுக்கு தான் அங்கே வந்து பார்க் பண்ணதுக்கு காரணமே. இங்கேருந்து நம்ம இந்த ரைட்டு திருப்புறதுக்கே நம்ம வந்து அவ்வளோ பாடுபட்டவனும். இப்போது நீங்கள் நல்லா கவனிங்க, நான் சொன்னதுக்கு காரணம் அதுதான். லெஃப்ட் சைடில் பாருங்கள், ரோடு அடைச்சிருக்காங்க. தகசூசி அவ்வளோ மோசமாக இருக்குது. ஏற்றுங்க. என்னாச்சு வண்டிக்கு? பிரச்சனை ஆகிடுச்சா? ஏற்றுங்க. நம்மளுக்கு ரைட்டு இருந்தால் ரைட்டு போயிடலாம். ரைட்டு இருக்குது. பாருங்கள், இப்போ சைன் போர்டில் பாருங்கள், எல்லாமே ஸ்ட்ரெயிட்டு தான். நம்ம இந்த லெஃப்ட் சைடில் உள்ள நகதிக்கு எங்கே போய் சுற்றி வரணும்னு சொல்லிட்டு பார்த்தா அம்மாடி, அங்கே 8 நிமிஷம் காமிச்சு. 8 நிமிஷம்லாம் கிடையாது, எப்படி தான் ஒரு 15 நிமிஷம் எடுக்கும். ஸோ நம்ம செஞ்ச வேலை சரி. பிரிட்ஜு போட்டுட்ருக்காங்கப்பா. ஓகே, ஃப்ளேவர் வருது. தமிழ்சோசியில் தான் ஃப்ளேவர் இல்லாமல் இருந்துச்சு, இங்கேயும் ஒரு ஃப்ளேவர் வந்துருச்சா? வெரி குட். இப்போ நம்ம அப்துல்லா ரோட்டுக்கு வந்தாச்சு. கிங் அப்துல்லா ரோடு. நேராக நம்ம வீடு தான், வேறு எங்கேயும் கிடையாது. ஓகே, ஃபோக்கஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை அழுத்தி விட்ருங்க.